தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தஞ்சாவூரில் ஒரு கேபினட் அந்தஸ்தில் இருக்கிற அவரையே கைது செய்ய வச்ச அந்த விஷயம் என்னன்னு இதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும். அவரும் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. காவிரி நீர் விஷயம் தொடர்பாகவும் டிவிக்கே கொடுத்த சில வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றலைன்னோ, அதில் இவரோட கவனம் இங்கே இருக்க மாட்டேங்குது, கவனமெல்லாம் வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கு கூட்டத்திலிருந்து அவரோட கவனமெல்லாம் திரிஷா மேலே இருக்குது. திரிஷான்னு கத்துறாங்க. அப்போ அவர் தண்ணி காவிரியில் வருதோ இல்லையோ, ஆனால் தண்ணி அங்கே வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால அது மிகவும் ஆபாசமாக டபுள் மீனிங் பேசினதா அவங்க மேலே 6 பிரிவில் வழக்கு போட்டு இப்போ கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே சனாதனம் அந்த விஷயத்தில் பேசி அவருக்கு எதிர்ப்பாக மக்கள் எழும்பினாங்க. இப்போது டிவிக்கே தமிழ்நாடு முழுவதும் இது சம்மந்தமாக போராட்டம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இவங்க இந்த கைது செய்யப்பட்ட விஷயத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.